மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நரேந்திர மோடி அவர்கள், நமது பாரத பிரதமர், இன்னைக்கு வாரணாசியிலிருந்து கங்கை நீரை, புனித நீரை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜேந்திர சோழனின் வரலாற்று அந்த சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்துற விதமா இன்னைக்கு ஃபங்க்ஷன் கோலாகலமா நடந்திருக்குன்னு இசைஞானி இளையராஜா கச்சேரியோட எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல மேடையில உட்கார்ந்தவங்க தான் திருமாவளவன், டிஆர்பி ராஜா, தென்னரசு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில், அதாவது கோபேக் மோடி அப்படின்னு சொன்னவங்க அதே டிஆர்பி ராஜால எக்ஸ் வலைத்தளத்தில் திராவிட மாடல், கோமிய மாடல் அப்படின்னு நிறைய எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல மோடி அவர்கள், அதாவது 11 ஆண்டுக்கால அந்த தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்கோம், நலத்திட்டங்கள் அப்படியே சொல்லிட்டு வரும்போது இவங்க எல்லாம் என்னடா ஆச்சரியமா அங்க உட்கார்றத நம்ம கவனிச்சோம். ஆனா இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வர முடியலங்கிற ஒரு கவலை தான். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய தகவல், அதாவது மோடி வர்றதுனால லாஸ்ட் டைம் வாரணாசிக்கு வரும்போது அவர் ஊட்டியில் இருந்தாரு. இந்த தடவை இங்க வரும்போது மருத்துவமனை, அதாவது வேணும்னே பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் சிலர் எல்லாம் பேசுறாங்க. அது நமக்கு தெரியல என்னன்னு. ஆனா இருந்தாலும் இது விட இன்னொரு விஷயம் நம்ம முதல்வருக்கு அதிர்ச்சியா ஒரு விஷயம். அதாவது பீகார்ல, அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் பேர் அந்த வாக்காளர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது வங்கதேசத்துல இருந்து, மியான்மர், நிறைய இடத்துல இருந்து, அதாவது சட்டத்திற்கு புறம்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம அரசாங்கத்தினால ஏதோ ஒரு அவங்களுக்கு வாக்காளர் அதை இது கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 2 முறையும் ஓட்டு போட்டிருக்கோம். அதாவது 2 இடத்துல அட்ரஸ் இருந்து 2 முறை ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதனால என்னன்னா, நிறைய பேர் இறந்தவங்களுக்கு கூட மறுபடியும் ஓட்டு போடுறத அந்த இடத்துல பீகார் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்கட்சிங்க நிறைய எதிர்த்துட்டு இருக்கிறதுனால இந்த தேர்தல் ஆணையமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு கூட நீங்க மறுபடியும் ஓட்டு போடலான்னு நீங்க சொல்றீங்களான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே திருத்த சட்டம், வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழகத்திற்கும் வரும் அப்படிங்கிற அந்த இயக்கம் தான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பெரிய ஆச்சரியமா இன்னைக்கு வருத்தம். இல்லைன்னா இந்த அளவுக்கு வருத்தம் எல்லாம் இல்லை. ஏன்னா இங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தானா, திருப்பூர் சில இடத்துல எல்லாம் நிறைய வங்கதேச ஊடுருவி அவங்க இங்க இருக்கிறவங்க நிறைய ரேஷன் கார்டெல்லாம் நிறைய அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சட்டத்திற்கு புறம்பா நிறைய வாக்காளர் பட்டியல் நிறைய இது வந்தாதான் தெரியும் தமிழகத்துல எத்தனை பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்ற மாதிரி. ஆனா இங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழகத்திற்கு 11 ஆண்டு காலத்துல ஒரு 11 மருத்துவக் கல்லூரின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி தூத்துக்குடி விமான நிலையம், 4 வழிச்சாலை, நிறைய இங்க தமிழகத்திற்கு நலத்திட்டங்களை சொல்லிட்டு வரும்போது இன்னைக்கு திராவிடத்தால, அதாவது எதை வச்சு எதிர்க்கிறோங்கிற மாதிரி, அதாவது இன்னைக்கு காங்கிரஸ்ல ஒரு பக்கம் கருப்பு கொடி ஏந்தி செல்வ பெருந்தகை எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, தமிழகத்திற்கு நிதி தரலன்னு. ஒரு பக்கம் இங்க இதே திராவிட கட்சி அமைச்சர்களை உட்கார வச்சு, நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் உட்கார வச்சு தமிழகத்திற்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பட்டியலிட்டு மோடி அவர்கள் சொல்லிட்டு வர்றதையும் நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு விஷயம், காங்கிரஸ் ஆட்சிக்கும் இதுக்கும் 3 மடங்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது சொல்றதும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் இவங்க எல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இங்க பண்றதில்லைங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா சீமான் அவர்கள் நேத்து ஒரு மேடையில ஒரு பேச்சு நான் கேட்டிருந்தேன். அதாவது விஜய் அவர்கள், அதாவது கொள்கை இருக்கிறவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு போர் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தாரு. ஆனா இந்த இடத்துல நாம் தமிழர்கள் கூட்டத்தை அவர்கள் பேசுறது, கொள்கை எல்லாமே நேச்சுரல், அதாவது மலைகளும் நம்ம இயற்கை வளங்களை காப்பாத்துறதுக்குன்னு எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் வளர்ந்துட்டு வர்றது நம்ம கவனிக்கிறோம். ஒரு 8% வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இன்னைக்கு தமிழகத்துல வந்திருக்கு. நிறைய தொண்டர்கள் பின்தொடர்றது நம்ம கவனிக்கிறோம். ஆனா எதுக்காக அவங்க பின் வர்றாங்கன்ற மாதிரி அவர் பேசுறது, தமிழர்கள் இந்த தமிழக பூமியை வரணும், நிறைய பேர் ஆட்சியில உட்காரணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வச்சு நிறைய இயற்கை வளங்களை காப்பாற்றணுங்கிறதுனால
எல்லாம் அவரோட பேச்சு ஈர்த்து வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் ரசிகரா, அவர் ஒரு ஆக்டரா இருந்திருக்கிறாரு, ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இன்னும் எந்தவித ஒரு நிரூபணமும் ஆகல. அவர் எத்தனை ஓட்டு வாங்குறாரு என்ன எதுவுமே நிரூபணம் ஆகல. ஆனா அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்க போகுதுன்னு, அவங்க ஏதோ ஒரு கொள்கை திமுக மாதிரி எடுத்துட்டு வர்றாங்க. அதை எதிர்க்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களான்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து என்னன்னா இருக்கு, பேசுறதுக்கு நிறைய பேச்சு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு, நிறைய பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துட்டு இருக்கிறது, நிறைய நம்ம பாக்குறோம். ஆனா அதெல்லாத்துக்கும் போராடாம விஜய் அவர்களை வந்து டார்கெட் பண்றது, நம்ம இங்க வந்து உண்மையிலேயே தொண்டர்கள் வந்து இது ஏற்றுக்கொள்வார்களாங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு வருது. ஏன்னா நிறைய பேர் நம்பி வர்றாங்க. அதாவது தமிழக சார்ந்த விஷயத்த பேசலாம், தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசலாம். இப்ப வந்து இனிமே நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தான் போர் அப்படின்ற மாதிரி, அதாவது கொள்கை இருக்கிறவங்களுக்கும் கொள்கை இல்லாத ரசிகர் கூட்டத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில சார்ந்து சீமான் அவர்கள் முத்து மரணத்திற்கு அப்புறம் நம்ம தமிழக முதல்வர் வந்து பார்த்துட்டு வந்ததுதான். ஆனா அதை கேட்டானா மாண்பு அப்படின்னு சில விஷயம் சொன்னாலும் கூட மக்கள் பரவலா பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்கு. இப்போ நல்லா கவனிச்சோம்னா போய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் எல்லாம். அதிமுக விமர்சனிக்கிறது இல்ல, அதாவது பாஜக வந்து எதிரியா நினைச்சிட்டு இருந்தாங்க, அதையும் விமர்சனம் இப்ப பண்றது இல்ல. ஆனா இந்த இடத்துல டிவிக்கு டார்கெட் பண்றது உண்மையிலேயே சொல்லணும்னா இது ஒரு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். ஏன்னா டிவிக்கு எல்லாம் ஒரு கட்சியாவே பொருட்படுத்தக்கூடாதுன்னு தான். ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்திருக்கீங்க. அதாவது வாக்கு வாங்கும் போது தான் இந்த அளவுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரும்போது பேசுறீங்க. அதே மாதிரி நாளைக்கு வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வரும்போது மட்டும் நீங்க எதிராக நின்று போராடி இருந்தான்னா அது ஒரு வேற. இன்னொன்னு போராடுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான். தமிழகத்துல அவங்க ஏதாவது ஆளுங்கட்சியா இருக்காங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு வந்திருக்காங்களா? ஒண்ணுமே இல்லையே. அவங்க ஏதோ பாவம் இப்பதான் ஏதோ ஒரு படம் நடிச்சு அப்புறம் தான் வந்து இப்பதான் ஏதோ ஒரு கொள்கை அது இதுன்னு சொல்லி இப்பதான் ஒரு பிராக்டிஸ்ல இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களை அடிக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு நமக்கு கவனிக்கணும். இன்னொரு ஏதோ சில நீங்க சொல்லலாம், எங்க கிட்ட வந்து நாங்க ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னா நாங்க பாருங்க எவ்வளவு ஒழுக்கமா கூட்டம் எல்லாம் கிளீன் பண்ணி மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி போறோம் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்லலாம். அவங்க வந்து ஒரு மீட்டிங் முடிச்ச உடனே மரத்துல ஏறுறதும் இல்ல பொது சொத்துக்களை நாசம் பண்றதும் இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருமானு தான் இந்த பேச்சு, இதெல்லாம் மேடைகள் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து மக்களிடையே சேர்த்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு நிறைய கண்மூடித்தனமா இந்த திமுக அரசால நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் இங்க வந்து நாங்க அதாவது நாம் தமிழர் கட்சி நான் மட்டத்தட்டுல டிவிக்கவே மட்டத்தட்டி நான் பேசல. ஆனா இது ஒரு ஆரோக்கியமான அரசியலான்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா கொள்கைன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா நிறைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இயற்கை வளத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து அதாவது இயற்கையா நம்ம எல்லாம் வாழ முடியாது இன்னைக்கு. அப்படி ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயற்கையா இருந்திருக்கணும்ன்ற மாதிரி தான். இப்போ நல்ல வெளியில வந்தானா பொல்யூஷன் பாதிக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயம். ஆனா நம்ம வண்டியில நல்லா ஜாலியா இருந்து எல்லாம் ஆரோக்கியமா இருந்துட்டு நம்ம இன்னொருத்தர் வந்து நீங்க பொல்யூஷன் பாதிக்கும் அது இது இயற்கை அது இதுன்னு நம்ம அது சொல்றதுல எந்த விதத்திலையும் நியாயம் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நாம் தமிழர் எடுத்த இந்த விஷயம் வந்து அவங்க தொண்டர்களை ஆனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா டிவிக்கு எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்தாலும் மக்கள் பேசப்படுறது என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் டார்கெட் வந்து, அதாவது அவங்க திமுகவை எதிர்க்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு வாக்குகளை வந்து திசை திருப்புறதுக்கு தான் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பேசுவாங்க. ஏன்னா இதுதான் அரசியல் யதார்த்தமான விஷயம். ஆனா அப்ப வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க எதுக்காக வந்தது மறந்துட்டீங்களேன்ற மாதிரி, நீங்க ஒரு ஆட்சியில வளர்ந்து வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். ஆனா அப்படி இருக்கும்போது அது இல்லையோ, நீங்க டிவிக்கு கூட மோதிட்டு இருந்தேன்னா அடுத்தது ஆட்சின்னு வரும்போது இல்ல அடுத்த கட்ட ஒரு தமிழகத்தில் நீங்க எப்படி வருவீங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு இல்லையா? அதனால வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்து எடுத்தா நல்லதுன்னு தான் பார்க்கணும். ஒரு வேளை டிவிக்கு வந்து நல்ல ஒரு அடுத்தது ஒரு ஆட்சி நல்ல ஒரு ஓட்டு எண்ணிக்கை உங்களை மாதிரி வாங்கியிருந்தேன்னா எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அது இல்லாம சும்மா இப்ப வந்து ஏதாவது ஒன்று கொள்கை, நீங்க ஏதோ கொள்கை பிடிச்ச மாதிரியும் அவங்க கொள்கை இல்லைன்ற மாதிரி பண்றது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு தான் நம்ம இங்க பார்க்கணும்.
மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன்